بسم الله الرحمن الرحيم. இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள். புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கை மிகுந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு துன்பங்களை விளைவிக்க நாடினால், சோதனையில் செய்வதற்கு நாடிவிட்டால் அது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் வரலாம். இறைவன் இந்த சமூகத்திற்கு சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் வரலாம். உதாரணமா, காற்றின் மூலமாக நஷ்டங்களை கொடுக்கலாம், மலைகளின் மூலமாக நஷ்டங்களை கொடுக்கலாம், இன்னும் இடி, மின்னல், பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி, இப்படி எந்தெந்த விதங்களில் எல்லாம் மனிதனுக்கு சோதனைகள் கொடுக்க முடியுமோ அந்த விதத்தில் எல்லாம் அல்லாஹ் சோதனை கொடுக்க தயாராக இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இறைவனுடைய வசனம் கூட தெளிவுபடுத்தப்படும். இந்த உலகத்தில் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நாம் வணங்குவதற்கே அன்றி வேற எதற்காகவும் படைக்கல. அப்ப வணங்குறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த உலகத்துல மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் படைச்சிருக்கிறான். இன்றைக்கு அதை விளங்காத மனிதன் தவறு இழைத்து கொண்டு அந்த தவறுகளுக்கு தௌபாக்க செய்யாமல் வாழக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அதனால தான் அல்லாஹ் இந்த சமூகத்துல என்ன தவறு நடந்தாலும் அதற்கு தௌபா செய்யாமல் அவன் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை இழைக்கின்ற பொழுது அல்லாஹ் வேதனைகளை கொடுக்கிறான். இப்ப நாட்டில் நிலவக்கூடிய இந்த சோதனைகள் இதற்கு காரணம் என்ன? நாம் பல்வேறு விதங்களில் எடுத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு சராசரியாக ஒரு மனிதன் தன் சமூகத்தில், தன் குடும்பத்தில் மட்டுமல்ல, தன் சமூகத்தில் அளவிற்கு நாம் யோசிக்கணும். ஒரு நபருக்கு துன்பங்கள் விளைவிக்கப்பட்டால் அவர்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். காஷ்மீர்ல ஏகப்பட்ட நபர்களுக்கு சிரமங்கள் கொடுக்கப்பட்டது. 6 மாதங்கள் ஊரடங்கு உத்தரவுகளை போடப்பட்டு அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்தார்கள். யாரும் வாய் திறந்து கேட்கல. அதே போன்று பர்மாவில் உள்ள அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, சிரியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட இழைப்புகள், அநீதிகள் அதிகம். அந்த நேரத்தில் எந்த சமூகமோ எந்த மனிதர்களும் அதற்காக வேண்டி போராட்டங்கள் செய்கிறதோ, அவர்களுக்காக வேண்டி குரல்கள் எழுப்பியதோ கிடையாது. அப்ப யாருக்கும் நடக்கிறது, எவருக்கும் நடக்கிறது என்ற ஒரு சிந்தனையில நினைக்கின்ற பொழுது அவர்களுடைய அபய குரல் அல்லாஹ்விற்கு கேட்காமல் இருக்குமா? அவருடைய அபய குரலை கேட்ட அல்லாஹ், அவர்கள் ஒரு கால் செய்தார்களே இல்லையே தெரியல, இருந்தாலும் ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்லுகிற விஷயம், தண்டனைகளை பெறுகின்ற அந்த மக்கள், சோதனைக்கு ஆட்படுகின்ற மக்கள், கஷ்டங்களிலும் சிரமங்களிலும் ஆட்படுகிற மக்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரிய மாட்டார்களா? யாரெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற, எங்களுக்காக வேண்டி எந்த நபர்களும் எந்த விதத்திலையும் குரல்கள் எழுப்பல, எங்களுக்காக வேண்டி யாரும் போராடல, எங்களுக்காக வேண்டி உரிமைகளை கேட்கல, அந்த மக்களுக்கு எல்லாம் நீயே படிப்பன கொடுன்னு சொல்லி கூட பத்வா செஞ்சிருக்கலாம்ல. அப்ப பத்வா செய்யப்பட்ட அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் எப்படி மறுக்கப்படும்? அநீதம் இழைக்கப்பட்ட ஒரு நபருடைய துஆ நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கபூலிய தன்மையை பெறுகிறது என்று நாம் ஹதீஸ்களை படிக்கத்தானே செய்கிறோம். அப்ப அது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்தால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது போன்று இருக்கக்கூடாது. இறைவன் நாடினால் உலகத்திலே ஒரே ஒரு நாட்டிலே தொடங்கிய அந்த சோதனை உலகம் முழுவதும் பரவியது. கிட்டத்தட்ட 180 நாடுகளுக்கு மேலாக
இந்த வைரஸினுடைய தாக்குதலின் மூலமாக நஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூக மக்கள். இதுல ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது, முஸ்லிம், ஹிந்து, கிறிஸ்டின் என்ற பாகுபாடு கிடையாது. யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டானோ, சோதனை செய்ய வேண்டும் என்று நாடி விட்டானோ அவர்களுக்கெல்லாம் அந்த சோதனையை கொடுத்துட்டான். சோதனை என்று சொல்லுகிற பொழுது ஒரு சிந்தனை நமக்கு வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்து வீதியில மார்க்கத்தை எடுத்து சொன்னதற்காக வேண்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிரமங்கள், சகிப்புத்தன்மைகளோடு அவர்கள் எப்படி ஏற்றிருப்பார்கள். அதே போன்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுகளை புரண்டு பார்த்தால் பல விஷயங்கள் அல்லாஹ் பதிவு செய்வான். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் மிக கடுமையான ஒரு சோதனையை கொடுத்தான். என்ன சோதனை தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை 2 விதங்கள்ல அல்லாஹ் சோதனை செஞ்சான். ஒன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு விஷயத்துல இறைவனை மறந்து விட்டு பேசினார்கள். என்ன பேசினாங்க தெரியுமா? ஒரே இரவுல என்னுடைய 100 மனைவியர்களுடன், ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 மனைவியர்கள் இருந்தாங்க, அந்த 100 மனைவியர்களுடன் நான் ஒன்றிணைந்து குழந்தைகளை பெற்றெடுப்பேன் என்று சொல்லுவார்கள். 100 குழந்தைகளையும் நான் பெற்றெடுத்து அவர்களை மார்க்கத்திற்காக வேண்டிய வீரர்களாக, போர் வீரர்களாக நான் ஆக்கிடுவேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. சொல்றது தவறில்லை, ஆனா அவருடைய நாவிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை வரல, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்ற அந்த வார்த்தையை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள் அந்த இடத்துல சொல்லி இருந்தா, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த இரவுல என்னுடைய 100 மனைவர்களோடு சேர்ந்து அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் என்று சொல்லி இருந்தா, கண்டிப்பாக நாயகம் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று இன்ஷா அல்லாஹ் மட்டும் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவருடைய 100 மனைவர்களோடு சேர்ந்து அவர்களின் மூலமாக 100 குழந்தைகள் பெற்றெடுத்திருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். 100 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து போர் வீரர்களாக ஆக்கியிருந்திருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் நாயகம். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு சோதனை கொடுத்தா. என்ன சோதனை தெரியுமா? தன்னுடைய மனைவியர்கள்ல எல்லா நபர்களிடத்திலையும் அவர்கள் சேர முடியல. சேர்ந்ததுல ஒரே ஒரு மனைவியிடம் மட்டும்தான் ஒரே குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையும் கூட குறையுள்ள குழந்தையாக பிறந்தது. அதுதான் உண்மை. காரணம் என்ன? அல்லாஹ் சோதிக்கணும்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை நாடிவிட்டான். அதே போன்ற 2வது ஒரு விஷயம் நடந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தீவை ஆட்சி செய்வதற்காக வேண்டி அதனை போரிட்டு வெற்றி கொள்வார்கள். அந்த தீவ அரசரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற பிறகு அந்த அரசருடைய மகள், அந்த அரசருடைய மகளை நபியவர்கள் யாரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனப்புரிவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. கல்யாணம் பண்ணின பின்னாடியும் கூட அவங்க தொடர்ச்சியாக அழுது கொண்டே இருப்பார்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ஏன் அழுதுகிட்டே இருக்கிற, என்ன காரணம்? என்னுடைய தந்தையுடைய பிரிவு என்னை வாட்டுகிறது என்று சொல்லுவார்கள். சரி என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவருடைய தந்தையினுடைய உருவத்துல ஒரு பொம்மை மாதிரி ஒரு சிலைய தயாரிப்பு பண்ணி அந்த பெண்மணிக்கு கொடுத்துருவாங்க. அந்த பெண்மணி அந்த சிலையை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மன ஆறுதல்கள் அடைந்த நிலையில முழுக்க சந்தோஷங்களை பெறக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அப்ப ஆறுதல் கிடைச்சிட்டு இருந்த அந்த சில சமயத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கே தெரியாம தன்னுடைய தகப்பனாருடைய வடிவ சிலைய வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பெண்மணி. யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த துணைவியார். அப்ப தனக்கே தெரியாம தன்னுடைய தந்தையுடைய அந்த உருவத்தை கடவுளாக வணங்க ஆரம்பிச்சதுனால அதற்காக வேண்டியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். இந்த சோதனை காலம் எவ்வளவு காலம் தெரியுங்களா? பெரிய விஷயம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அவருடைய மனைவியார் அவங்க அரண்மனையிலேயே வச்ச அந்த உருவ சிலைய வணங்கினதுனால கிட்டத்தட்ட 40 நாட்கள் வரையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தான். காரணம் என்ன தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துணைவியார் அவங்க 40 நாள் அவருடைய தந்தையினுடைய உருவ சிலையை வணங்கிட்டாங்க. அதனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? 40 நாளைக்கு நீங்களும் இது போன்ற ஒரு சூழ்நிலையில சோதனையில மாட்டணும்னு சொல்லி அல்லாஹ் நாடிட்டான்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் எழுதப்படுகிற ஒரு விஷயம், தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்யலாம்னு சொல்லி ஒரு சமயம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியில செல்லுவாங்க. சுய தேவைகள் என்றால் மலம் ஜலம் இந்த தேவைகளை கழிப்பதற்காக வேண்டி அப்படி போகிற பொழுது கையில் அணிந்திருந்த ஒரு மோதிரம் வைத்திருப்பார்கள். அந்த மோதிரத்தை கொண்டுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பூமியில எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆட்சி அதிகாரங்கள் புரிந்திருந்தாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க, சரி என்ற அந்த மோதிரத்தை கலட்டி தன்னுடைய மனைவி இடத்துல கொடுத்து விட்டு செல்வார்கள். அந்த நேரத்துல சக்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின் இனத்துல சக்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி இடத்துல வருவாங்க. வந்துட்டு மோதிரத்தை வாங்குவாங்க. மோதிரத்தை வாங்கி தன்னுடைய கரத்தில் அணிந்த பின்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்துல அந்த ஜின் இனம் உட்கார்ந்து கொண்டு மனிதர்கள், மிருகங்கள், ஜின் இனங்கள், பறவை இனங்கள் இப்படி எல்லா படைப்பினத்தையும் ஆட்டி அதிகாரங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டன. இத தப்சீர் ஜலாலைன்ல கூட இறைவன் கூறிய அந்த வாசகத்தை என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று அந்த ஆசிரியர் அவர்கள் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். 382வது பக்கத்துல கூட அந்த விஷயம் பதிவு செய்யப்படுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடுமையான கஷ்டங்கள் பட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் கடுமையான கஷ்டங்களை, சோதனைகளை பெற்றார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 40 நாட்களாக அல்லாஹ்விடத்துல தௌபாக்கள் செய்து கொண்டிருந்தாங்க. பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருந்தாங்க. பாவ மன்னிப்பு தேடியதனால 40வது நாள் அந்த ஜின் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மோதிரத்தை கடல்ல தூக்கி வீசிட்டு சென்று விட்டது. அந்த சமயத்துலதான் கடல்ல வீசப்பட்ட அந்த மோதிரத்தை ஒரு மீன் ஒன்று முழுங்க, ஒரு மீன் ஒன்று விழுங்கி அந்த மீன் மறுபடியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கரத்தில் வர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை அறுத்து அதன் வயிற்றில் இருந்த அந்த மோதிரத்தை எடுத்து அணிந்து அதற்கு பிறகு சிம்மாசனத்தில் ஏறி ஆட்சிகளை நடத்தினார்கள் என்பதாக வரலாற்று நெடுகிலேயும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல சோதனைகள் இப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் தருவார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல சோதனைகள் ஏற்படாமல் எந்த மனிதரும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கும். சில நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, ஆனா அந்த சந்தோஷம் நீடிச்சிருக்காது. திடீரென்று அவர்களுக்கு கடுமையான ஒரு சோதனையை கொடுத்து அவருடைய ஆட்டங்களை அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பான். அதற்கு உதாரணம் சமீபத்தில் நம்முடைய காலங்களிலேயே நடந்த நிகழ்வுகள். மனம் சந்தோஷமாக இருந்த மக்கள் கடந்த 3 மாதங்களாக பட்ட அல்லோல பல விஷயங்கள் எல்லாம் தெரிந்த விஷயம். இந்த சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆருக்காக வேண்டி தெருக்களில் ஊராக ரோடுகளாக நின்று கொண்டு போராடிய இந்த சோதனையுடைய காலங்கள், அந்த சோதனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் விதமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்ததுதான் இந்த வைரஸ் போன்ற ஒரு சோதனையான ஒரு நிகழ்வுகள். இத பெருமைக்காக நம்பி சொல்லல, அல்லாஹ் இதை ஒரு விதமா கொடுத்திருக்கிறான் அப்படின்ற பொழுது அந்த சோதனைகளிலிருந்து பாதுகாக்க இந்த கொடிய சோதனையை கொடுத்தான். இந்த கொடிய சோதனையிலிருந்து முழுக்க நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்தில் நாம் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளை நினைத்து ஒவ்வொரு நேரங்களும் நாம் வருத்தப்பட்டவர்களாக தௌபாக்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்துல தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுந்தரிச்சு நின்று தொழுது மன்றாடி அழுது துஆ கேட்கின்ற பொழுது அதற்காக வேண்டி எல்லாவித சகல நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள், சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது இறைவனிடத்தில் அதிகமாக தௌபாக்களை செய்யுங்கள், அதோடு துஆக்களை அதிகப்படுத்துங்கள், அவனை அதிகமாக நினைவு கூறுங்கள், திக்ர்கள் செய்யுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சரியான ஒரு வழிகளை காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வழிகளை பின்பற்றி நாம் முழுக்க நாம் மட்டுமல்ல, நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு சிறந்த நல்ல வாய்ப்புகளை நற்பாக்கியவான்களுடைய பட்டியலில் வல்ல ரஹ்மான் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக.